ஜுமாவுக்கு ஹாஜராக இருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்ஷானஹு தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமாறு முதற்கு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். இத்தகுல்லாஹ் அலீம் அன்ஸ வஜல்ல வஆதீன. கண்ணியம் சக்தி முதல் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்கிறார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் நாயன் நம்மை வழிநடத்துவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பினான். அந்த வரையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தார். நமக்குரிய வழிகாட்டியாக அல்லாஹ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டி வைத்திருக்கின்றார். மா ஆதாக்கும் ரசூல் ஃபஸுஹு வ மா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எனவே உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை தந்தார்களோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள், எதை வேண்டாம் என்றார்களோ அதை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். சரி, அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் என்ன செய்வது? அலைக்கும் பிசுன்னத்தி வ சுன்னத்தி குஃபாய் ராஷிதீன் மஹ்தியின். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால் என்ற ஹதீஸ் இருக்கின்றது. அதை போன்று என்ற நேர்வழி பெற்ற குலஃபாக்கள் சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வழிமுறை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களின் வழிகாட்டல்களை, இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு அன்னார்களுடைய வழிகாட்டல்களை எடுத்து வாழக்கூடியவர்களுக்கு பெயர்தான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅஹ். பொதுவாக நீங்கள் இன்டர்நேஷனல் மீடியாவில் பார்ப்பீர்கள், சுன்னிகள் என்று சொல்வார்கள், சுன்னி முஸ்லிம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, பொதுவாக ஈமானுடைய பார்வை மனிதர்களை பல தப்சீர்களை சொல்லி பார்த்தால் 5 விதமாக பிரிக்கலாம். ஒன்று முஸ்லிம், முஸ்லிம்கள். இரண்டாவது ஜூயிஷ், யூதர்கள். மூணாவது கிறிஸ்டியன்ஸ், நசாராக்கள். நான்காவது நான் முஸ்லிம்களில் பொதுவாக சொல்வார்கள் முஷ்ரிக்கீன்கள். ஐந்தாவது முனாஃபிகீன்கள். யஹூதிகள் என்றால் யார்? அவர்கள் பிறப்பாலேயே இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற உணர்வுடன் உலகத்தில் வாழக்கூடியவர்கள். அவர்களுடைய டார்கெட் இஸ்லாம் அழிக்கப்பட வேண்டும். உலகத்தில் எந்த ரிலிஜன் வேதம் இருந்தாலும் இஸ்லாம் இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய நோக்கம். இரண்டாவது நசாராக்கள். இவர்களுடைய நோக்கம், இவர்களுக்கு இஸ்லாம் இருந்தாலும் ஒன்று அழிந்தாலும் ஒன்று. பட் they want to convert the Muslims. அவங்களுக்கு தேவை முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். இதனால்தான் உலகத்தில் ஆயிரக்கணக்கான மிஷனரி, கிறிஸ்டியன் மிஷனரி உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது முஷ்ரிக்கீன்கள், அதாவது ஏனைய இணை வைப்பாளர்கள் அல்லது இறை மறுப்பாளர்கள். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நான்காவது முனாஃபிகீன்கள். நான் இந்த குத்பாவுடைய மையமாக எடுத்திருப்பது என்னவென்று சொன்னால் இதுதான். எங்கள்கிட்ட இன்றைக்கு நாங்கள் இந்த 4 குரூப்லையும் 4 விதமான இந்த மக்களிலையும் மிகவும் பயந்து கொள்ள வேண்டிய, மிகவும் அஞ்சிக் கொள்ள வேண்டிய, மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்கள் யார் என்றால், முதலாவது நாங்கள் கைகள் போடுவோம். முதலாவது யூதர்கள், இரண்டாவது நசாராக்கள், மூணாவது ஏனைய இணை வைப்பாளர்கள், நான்காவது முனாஃபிகீன்கள். அவ முனாஃபிக் என்றால் யாரு? நாங்க உடனே ஒரு ஹதீஸ சொல்லுவோம். என்னது? பேசினா போய் பேசுவாங்க, நம்பினா மோசடி செய்வாங்க, வாக்கு கொடுத்தா மாறு செய்வாங்க. இவங்க தான் முனாஃபிக். அப்ப முனாஃபிக் அது எங்கட முஸ்லீம்கள் கொஞ்சம் போய் பேசுறவங்க, அது கொஞ்சம் ஏமாத்துறவங்க. வாரன்னு சொன்னா வராம இருப்பாங்க. 2 மணிக்கு வாரண்டு 3 மணிக்கு வந்தா அவர் முனாஃபிக். குடிக்கிற தீயில கொஞ்சம் தரலண்டா அவர் முனாஃபிக். சொன்ன பேச கேட்கலண்டா அவர் முனாஃபிக். பொய் சொல்லிட்டா அவர் முனாஃபிக். செக் பம்பாலினா அவர் முனாஃபிக். நாங்க வச்சுக்கிற முனாஃபிக்கு கூடிய டைட்டில். நான் அப்படி பார்த்தா எல்லாரும் முனாஃபிக் ஆகணும். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நாங்கள் தெளிவு பெற வேண்டும். இந்த வார்த்தை இன்றைக்கு நாங்கள் சர்வ சாதாரணமா பார்க்கிறோம். அவர் ஒரு முனாஃபிக்கப்பா, ஏன் இவரை பத்தி அவர் ஒரு முனாஃபிக். சாதாரணமான வாப்பா பிள்ளைக்கு சொல்றது, இந்த முனாஃபிக் வேலை செய்யாத. எங்கட கடையில இந்த பொடியன் சரியான முனாஃபிக். இவர் சொல்ற எங்கட பாஸ் சரியான முனாஃபிக். எங்கள்கிட்ட ஒன்று பேசுவாரு, மற்றவங்கள்ட்ட ஒன்று பேசுவாரு. எங்கட ட்ரஸ்டி சரியான முனாஃபிக். எங்கள்கிட்ட ஒன்று பேசுவாரு, இவங்கள்ட்ட ஒன்று பேசுவாரு. எங்கட சார் சரி முனாஃபிக். சில பேசுறது எங்கட அசுரர் சரி முனாஃபிக். இங்க ஒன்று சொல்றாரு, அவங்கள்ட்ட ஒன்று பேசுறாரு. நாவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். முனாஃபிக் என்பது இந்த வேர்ட் அல்ல. முனாஃபிக் என்பது அதாவது அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல. ஈமான் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அவர்களுடைய முழு நோக்கம், முழு டார்கெட், முழு எய்ம் இஸ்லாத்தை கம்ப்ளீட்டா அழிக்கிறது, இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குறது. இதற்கு நோக்கம் துன்யா, உலகம், பணம், பொருள், பெண். இவர்கள் தான் முனாஃபிக். கண்ணியத்துக்குரிய ஆக பாவமான வார்த்தையை நாங்கள் நார்மலா பெத்த பிள்ளைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முனாஃபிக் என்பவர்கள் யார்? அவர்களுடைய ஈமான் இருக்கும், ஆனா துன்யாண்டு வந்துட்டா, பணம் என்று வந்துட்டா, சட்டம் என்று வந்துட்டா, பதவி என்று வந்துட்டா, ஆட்சி என்று வந்துட்டா, இஸ்லாத்தையும் விற்பார்கள், இஸ்லாத்தையும் அழிப்பார்கள், முஸ்லிம்களையும் கொலை செய்வதற்கும் தயங்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் முஸ்லீமாக வாழுவார்கள். இதுதான் பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, எனவேதான் அல்குர்ஆனை நாங்கள் பார்க்க வேண்டாம். யஹூதிகளை பற்றி கூறும் பொழுது, யூதர்களை பற்றி கூறும் பொழுது அல்குர்ஆன் கூறுகின்றான், ரலியல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பட்டு விட்டான். கோபப்பட்டவர்கள் கைரில் மகபூபி அலைஹிம் நாங்கள் சொல்றோமே, கோபப்பட்டவர்கள், கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் யாரு? யஹூதிகள். யஹூதிகள் அடையாளத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன்ல பல இடங்கள்ல இவர்கள் வம்புத்தனம் பிடித்தவர்கள் என்பதை தான் அல்லாஹ் பல இடங்களை கோட் பண்ணி காட்டுறான். யூதர்கள் என்றால் யார்? அவர்கள் வம்புத்தனம் பிடிப்பவர்கள். நசாராக்களை பற்றி குர்ஆனில் கூறும் பொழுது எப்படி சொல்கின்றான் தெரியுமா? அவர்களுடைய நோக்கம் உலகம். எனவே அவர்களோட சொந்த மார்க்கத்தை வித்துருவாங்க. சல்லி என்ற அவங்களோட வேதத்தை வித்துருவாங்க. துன்யாவுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடியவர்கள். ஏனைய இணை வைப்பாளர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அவர்கள் ஈமானில் பலவீனமானவர்கள், நோயுள்ளவர்கள், அறியாதவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல முனாஃபிக்க பற்றி எப்படி கூறுவான்னு சொன்னால், அக்கு வேறு ஆணி வேறாக அவங்களோட உடம்பு எப்படி, அவங்களோட பேச்சு எப்படி, அவங்களோட கதை எப்படி, அவங்க பேசுனா எப்படி பேசுவாங்க, கேட்டா எப்படி கேட்பாங்க, அவங்க உட்கார்ந்தா எப்படி உட்கார்ந்திருப்பாங்க, அவங்க பேசிட்டு பின்னால போய் எப்படி சிரிப்பாங்க, எப்படி பிளான் பண்ணுவாங்க, எப்படி அவர்களுடைய திட்டங்கள் இருக்கும் என்பதை அணுவாக அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். சின்ன குரூப் ஒன்றை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க. சாதாரண ஆட்களை பத்தி, ஒரு முஸ்லீமை பத்தி. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் சுருக்கமான நேரம் நான் லேசா சொல்லிட்டு போறேன். அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும்? அது குர்ஆன்ல அல்லாஹ் யஹூதிகள் இப்படி இருப்பார்கள் என்று தோற்றத்தை சொல்லவில்லை, நசாராக்களை சொல்லவில்லை, மஜூசிகளை சொல்லவில்லை. ஆனால் முனாஃபிக்குகளை பற்றி கூறும் பொழுது வைதா ரஅய்தஹும் துஅஜிபுக அஜ்சாமுஹும், நீங்கள் அவர்களை கண்டால், அவர்களை நீங்க பார்த்தா துஅஜிபுக அஜ்சாமுஹும், அவருடைய அந்த ஷக்ல், அவருடைய தோற்றம், அவருடைய அமைப்பு உங்களை அதிர்ச்சியில் ஆக்கிவிடும். அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், முனாஃபிக் முஸ்லிமா இருப்பான்,
முஸ்லிமா இருப்பான், முஸ்லிம்களோட இருப்பான், முஸ்லிம்களோட பேசுவான். அவங்கள பார்த்தா நீங்க சொல்லுவீங்க இவர் முனாஃபிகா இருக்காங்க. அவருடைய அந்த சக்கர சூரத்தை பார்த்தா நீங்க சொக்காவீங்க, இவரா? அந்த அளவுக்கு அவர் கம்பீரமாக முழு இஸ்லாமியரை போன்று இருப்பார். எங்களுக்கு விளங்குற காமன் லாங்குவேஜ்ல சொன்னா அவருடைய தாடி, அவருடைய தலப்பா, அவருடைய உடுப்பு, அவருடைய பேச்சு, அப்படியே அவரை பார்த்தா யாருமே நம்பாத அளவுக்கு நல்லவனா முஸ்லீமா இருப்பான். இவன் தான் நான் சொல்லுறேன். இந்த நாங்க யார் எந்த பாரமான சொல்ல சாதாரணமா சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பேச்சை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க எப்படி பேச்சில இன்பமானவர்கள் என்றால், அவங்க பேசினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே நாயகமே, அந்த முனாஃபிக்குகள் பேசினால் தஸ்மா லிகௌலிஹிம், நீங்க கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. அப்படி நல்லா பேசுவாரு, அவ்வளவு நல்லா பேசுவாங்க. ரசூலுல்லாஹி சொல்றாங்க நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க அவங்க பேசினா. அது மாத்திரம் இல்ல, இஸ்லாம் என்று வந்து விட்டால் உங்களுக்கு முன்னால வந்து இஸ்லாத்துக்காக வேண்டி எப்படி பேசுவாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நபியே நாயகமே நாங்க சொல்றோம் நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், நாங்க சாட்சி சொல்றோம் என்று ஓட்ட வந்து சொல்லுவாங்க. இஸ்லாத்துக்கு நாங்க ரெடின்னு வருவாங்க. அவங்களோட சூரத் அப்படி, அவங்களோட பேச்சு சுருக்கமா சொன்னால் அவங்க நான் பார்த்தா யாரும் நம்பாத அளவுக்கு இருப்பாங்க. அவங்களோட பேச்சு இருந்தே இருக்கும். இஸ்லாத்துக்கு என்றால் அந்த அளவுக்கு முன்னுக்கு வருவார்கள். என்றாலும் அல்லாஹ் சொல்றார், விலகிக்கோங்க. வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். நபியே இஸ்லாத்துக்காக ரசூலுக்காக ரசூலுக்காக வருவாங்க. நீங்க அல்லாஹ் ரசூல் என்றுவாங்க. அல்லாஹ்க்கு தெரியும் நீங்க ரசூல் என்று. அல்லாஹ் சொல்லுறான், இப்படி வருவாங்க சில பேர், விலகிக்கோங்க, இவங்க பொய்க்காரவங்க. இந்த முனாஃபிகீன ஹுமுல் ஃபாசிகூன், இப்படி இருப்பாங்க. ஆனா முனாஃபிக்னா யார் தெரியுமா? நாங்க சொல்ற மாதிரி இல்ல. முனாஃபிக்னா யார் தெரியுமா? அவர்கள் பாவிகளாக இருப்பார்கள். ஹுமுல் அது ஃபாஹிருஹும், முஸ்லிம்களை விலகிக்கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் அவர்கள் தான் உங்களின் எதிரிகள். முனாஃபிக்கை பத்தி அல்லாஹ் சொல்றான், விலகிக்கோங்க, உங்கள் எதிரிகள் யார்? முனாஃபிக்குகள் தெரியுமா? யஹூதியை பார்த்தா இவன் யஹூதியன்னு தெரியும், நசரானியை பார்த்தா நசரானியன்னு தெரியும். இவன் முஸ்லீமா இருப்பான், பள்ளியில இருப்பான், சொல்லுவான், ஓடுவான், முஸ்லீம்களை போல பயான் பண்ணுவான், முஸ்லிம் இஸ்லாமிய சட்டத்தை பேசுவான். உள்ரங்கம் இஸ்லாத்தை அளிப்பதாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, பெரிய அறிவாளிமாய் பேசுவாங்க. வலக்கின்னல் முனாஃபிகீன லா யஃகஹூன், இவர்களுக்கு ஆழ்ந்த அறிவு கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று பேசுவாங்க. வலக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன், இவர்களுக்கு சாதாரண அறிவும் கிடைக்காது, அவர்கள் தெரியாது. அது மாத்திரமல்ல, அவரோட உடம்ப பார்த்தா, சூரத்தை பார்த்தா நீங்க இவங்களான்னு கேட்டீங்களே, ஆனா அவரோட உள்ளம் எவற்றில் வைக்கும் அவருடைய உள்ளம் நோய் பிடித்த உள்ளமாக இருக்கும். எதுவரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த முனாஃபிகீன்கள் முஸ்லிம்கள் எந்த நல்லதை பேசினாலும் அதை கெடுதியாகத்தான் நினைப்பார்கள். முஸ்லிம்கள் எதை சொன்னாலும் இவங்க எங்களுக்கு எதிராக பேசுறாங்க என்று நினைப்பாங்க. அது மாத்திரமல்ல, இவர்கள் வெளிரங்கத்தில் நாங்க உலகத்துல நீதியை நிலைநாட்டுவோம், உலகத்துல சமாதானத்தை நிலைநாட்டுவோம், உலகத்துல நாங்க நல்ல விஷயங்களை செய்யறோம் என்று சொல்லுவார்கள். என்றாலும் விலகிக்கோங்க, குழப்பத்தை உண்டாக்குறவங்க, முஸ்லிம்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குறவங்க முனாஃபிகீன்கள் தான். அது மாத்திரமல்ல, இவர்கள் ரசூலுல்லாஹி மஜ்லிஸ்ல இருந்தாலும் இவர்கள் உள்ளத்தில் நபி அவர்களை பற்றிய மதிப்பு கிடையாது. இதுவரைக்கும் இது யகுலுல் முனாஃபிகூன வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன் லர்ஹாஉலாஇ தீனுஹும்,
ரசூலுல்லாஹ் மஜ்லிஸில் இருந்தாலும் இவர்கள் சொல்வார்கள் இந்த ரசூலுக்கும் இந்த மூமின்களுக்கும் இவன மார்க்கம் என்று இன்னும் ஏமாந்துட்டாங்க என்று சொல்வார்கள். அடுத்ததாக சொல்ற அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், இந்த முனாஃபிக்குடைய உள்ளம் எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை நம்ம கேவலப்படுத்துவார்கள். ஹிஜாபுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், எந்த அளவுக்கு சொன்னாங்க நாயகமே ரசூலே நாயகமே உங்கள் மனைவிமார்களுக்கு மோச மூடிக்கொள்ள செல்லுங்க. ஏனென்றால் இந்த முனாஃபிகீன்கள் இது ரசூலுல்லாஹ் மனைவி என்று தெரிந்துவிட்டால் அவர்களை கேவலமாக பேசுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை கேவலமாக பேசுவார்கள். இவர்கள் தான் முனாஃபிக். கண்ணியத்துக்குரிய கர்வான்களே, முனாஃபிக்குள்ள முடிவு அல்லாஹ் சொல்கின்றான், அந்த முனாஃபிக்கு அல்லாஹ் பதுவா செய்யறான். எப்படிக்கும் நாங்க பதுவா செஞ்சாலே பாரம், அல்லாஹ் பதுவா செய்கின்றான். இன்னல்லாஹ் ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ. அல்லாஹ் தஆலா முனாஃபிக காஃபிரோட சேர்த்து நரகத்துல போடுவான். அது மாத்திரமல்ல, ரலியல்லாஹு அலைஹிம் பாருங்க, ஆரம்பத்துல அல்லாஹ் யஹூதிக்கு சொன்ன வார்த்தையை இன்னைக்கு முனாஃபிக்குக்கும் சொல்லுறான். அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிக்குகளுடன் கோபப்பட்டிருக்கின்றான். அது மாத்திரம் வலஅனஹும், முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் லானத் செய்கின்றான். மறுமையில நிலைமை என்ன? பஷ்ஷிரில் முனாஃபிகீன பிஅன்னலஹும் அஸாபுன் அலீமா. மறுமை நாளில் அவங்களுக்கு வேதனை இருக்குன்னு சொல்லுங்க. நரகத்தில் எங்க தெரியுமா இருப்பாங்க? இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல். நரகத்துல 8 நரகத்துல சொர்க்கம் மேல போக போக அந்தஸ்து மாதிரி, நரகம் கீழே போக போக வேதனை கூட. அல்லாஹ் சொல்றான், இந்த முனாஃபிக் தான் ஆக கீழ நரகத்துல அஸ்பல். அப்படி என்றால் யஹூதியை விட நசரானியை விட மோசமான நிலவல்ல மறுமையில இருக்கிறது. நவுதுபில்லாஹ் நரகத்துல முனாஃபிகீன்கள். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, வாதல்லாஹு முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் குஃபார நார ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா. முனாஃபிக்ல பொம்பளைகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இவங்க 2 பேரையும் ஆம்பளையும் பொம்பளையும் காஃபிர்களோட சேர்த்து நிரந்தரமான நரகத்தில் அல்லாஹ் வைப்பார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, வெற்றி பாருங்க. இந்த முனாஃபிக் என்ற வார்த்தையை சாதாரண முஸ்லிம்களுக்கு நாங்க பேசுறோமே, எவ்வளவு பாரதூரமான. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ஒரு பொத்துபால ஒன்று படிச்சா போதும் நினைக்கிறேன். இது பஜார்ல நியாயமான அமைப்புல எங்களுக்கு மற்றவரை பார்த்து முனாஃபிக் சொல்றது சர்வ சாதாரணமா போச்சு. இந்த வார்த்தையை விளங்குங்க. முனாஃபிக் என்றது யஹூதி நசரானி மஜூசியை விட மோசமானவன். உண்மையிலே சொன்னால் இன்றைய காலத்துல நாங்க முனாஃபிக் என்று சொல்வதாக இருந்தால் ஒரே ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம்தான் முனாஃபிக் என்று சொல்லலாம், ஷிஆக்களுக்கு மாத்திரம். அதை விட கவலை என்ன தெரியுமா? அந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கொண்ட அந்த அபூ லூலு எனக்கூடிய முனாஃபிக்குக்கு இன்றைக்கு ஷிஆக்கள் பள்ளி கட்டி ஜியாரம் கட்டி அபூ லூலு ரஹ்மத்துல்லாஹி வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? அந்த உமர் ரலியல்லாஹு கொலை செஞ்ச அபூ லூலு என்றவரை ஷிஆக்கள் இப்பவும் நினைக்கிற பள்ளி கட்டி ஜியாரம் கட்டி அபூ லூலு ரஹிமஹுல்லாஹ் போட்டோ அடிச்சு பேஸ்புக்ல எல்லாம் போட்டு தருகிறார். அல்லாஹ் பாதுகாப்பு. சரி, உமர் கொலை செய்யப்பட்டார்கள், அவருடைய மிஷன் ஓவர். இப்ப உமர் செஞ்சாங்க. இந்த ஜஸீரத் அரப், இந்த ஜஸீரால இருந்து, இந்த மதீனாவுடைய மக்களுடைய எண்ணெயில இருந்து யூதர்களை நசாராக்களை வெளியாக்கினார்கள். கொஞ்ச நாள் போது இப்ப யமன்ல ஒரு ஹபஷி பொம்பளைக்கும் ஒரு யஹூதிக்கும் பிறந்த ஒரு வாலிபன் கருப்பு நிறத்தை தன்னுடைய தாயுடைய கயலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹபஷி இனத்தை சேர்ந்த ஒரு யஹூதி, இவருடைய பெயர் அப்துல்லா. இவர் யோசிக்கிறாங்க, யூதர்கள் இப்ப அடுத்த ஆளர் மோதல் பண்ணணும் என்ன செய்யல. இப்ப இஸ்லாத்தை ஏற்ற மாதிரி அதாவது ஒஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஒன்று போட்டுட்டான். ஒஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல என்ன செய்கின்றார்? இப்னு சபா, அப்துல்லா பின் சபா என்ன செய்கின்றார்? மதீனாவுக்கு போந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு நாடோடி, பல ஊர்களுக்கு செல்லக்கூடியவன், நல்ல பேச்சாற்றல் உள்ளவன், நல்ல திறமசாலி. என்ன அளவுக்கு சொன்னால்
இன்சிடென்ட் நடந்துச்சு தெரியுமா? ஒருத்தரை கலட்டி ஒருத்தரை போட்டாங்க. ஆனா அது ரசூலுல்லாஹ் ஹாஷிமீன் ஒருத்தரை கலட்டி உமையால ஒருத்தரை போட்டுட்டாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் குடும்பத்திலே ஒருத்தரை கலட்டி இவருடைய குடும்பத்தில் ஒருத்தரை போட்டுட்டாங்க. இவர் ஆட பார்த்து போடுற செயலை பார்த்து போட்டது. இப்ப இவர் சொல்லிட்டாரு அப்துல்லா பின் சபா மக்களுக்கு மத்தியில போனான் சொன்னான் ஒஸ்மானை போடுற வழியோ என்ன செய்யறாங்க? கண்மணியான ரசூலுல்லாஹ் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு வெளியே போட்டுட்டு அவருடைய குடும்பத்தை போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குடும்பத்தை கேவலப்படுத்துறாங்க என்று இவன் அற தொடங்கினான், கதவை தொடங்கினான். ஒஸ்மானுக்கு உலகமாக ஏற்க ஆரம்பித்தான். உம்மாவை கொண்டவனே சரி என்றதுக்கு ஆடிக்கின்றன. இப்ப இதை கேட்டு சிலர்கள் ஒன்று கூடினார்கள். ஏற்கனவே இருந்த முனாஃபிக்கீன்களும் அப்துல்லா பின் சபாவுடன் ஒன்று கொண்டார்கள். பிரச்சனை ஆரம்பம், முடிவு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கும் போதே கொலை செய்யப்பட்டார்கள். எப்படி இருக்கும்? இப்ப இந்த இப்னு சபா ஈரானுக்கு அலிரலியல்லாஹு ஆட்சி வருது. அலிரலியல்லாஹு ஒரு தடவை இவருக்கு வந்து சொன்னார்கள் மக்கள், அலியே அப்துல்லா பின் சபா இருக்கிறான், உங்களோட சரி இறக்கமோ ஒரு குடும்பத்தோட இறக்கமோ ரசூலுல்லாஹ் குடும்பத்தோட இறக்கமோ எந்த அளவுக்கு தான் இப்ப சொல்றாங்க, நீங்க அல்லாவா, நீங்க அல்லாவா? இப்ப அலிரலியல்லாஹு ஆச்சரியம். கண்ணியத்துக்குரிய உறவுகளே, இப்ப கேட்கிறாங்க என்ன சொல்றான்? அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து கூறும்போது அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லதி ஃபாஅலிகல் குர்ஆன ராஅத்துக இலல் மஆத். நபியே, உங்களை படைத்த அல்லாஹ் உங்கள் நாட்டத்தை நிச்சயம் திருப்பி தருவார். சற்று மக்களும் கூறியது என்று பல கருத்துக்கள் இருக்கின்றது. இவர் சொன்னான், பாருங்க, ஈசா நபியே மௌத்தா பேச மருவம் வாரேண்டா, ஈசா நபியை விட சிறந்த நபி ரசூலுல்லாஹ், அப்ப அவர் வராமல் இருப்பாரா? கட்டாயம் வருவார் என்று லொஜிக் பேசினார். உடனடியாக அந்த 70 பேரை உயிரோடு அலி ரலியல்லாஹு கொலை செய்தார்கள். புகாரில் வந்து சம்பவம். இவர்கள் ஜனாதிக்காக சொல்லப்படும். இப்ப இந்த அப்துல்லா பின் சபாவை சொல்ல போகும்போது இவரோட பேச்சின் சூழல் எப்படி தெரியுமா? சாபாத்தை கேட்டாங்க, அலியே அவரை விட்டுருங்க, அவனுக்கு பைத்தியம், உங்களோட நினைக்கிற இறக்கத்தான் அப்படி பேசுறான். ஆட்கள சொல்ல தாங்கலாம அலி பின் அபி தாலிப் இவனை ஈரானுக்கு அனுப்பிவிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய கணவானே, அங்க போய் சொன்னாலும் அங்க ஒரு கூட்டத்தை சேர்த்தார். இப்ப அலிரலியல்லாஹு மௌத்தாகிவிட்டார்கள். அலிரலியல்லாஹு வஃபாத் செய்து வருகின்றது. ஒரு மனிதர் வருகின்றார், வந்து கேட்கின்றார், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். எந்த நேரம் அப்துல்லா பின் சபா சொன்ன வார்த்தை தெரியுமா? கஹித்த லவ் ஜிர்தனா பி திமாரிஹி ஃபீ 70 சுர்ரத்தின் அவ் அகர்த அலா கத்லிஹி 70 அஜ்லன் லஅன்னா அன்னஹு லம் யமுத். சுப்ஹானல்லாஹ். சொன்னார், நீ போய் சொல்றாய், நீ அடியே நியத்தை 70 தடவை கொண்டு வந்து காட்டினாலும் அல்லது 70 ஆதாரத்தை கொண்டு அலி மரணித்தார் என்று சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். எங்களுக்கு தெரியும் அலி கியாமத் வரைக்கும் மௌத்தா போக மாட்டாரு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இந்த பேச்ச சில முனாஃபிக்கீன்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப காலங்கள் கடக்குது. இவன் என்ன செய்கின்றான்? ஹிஜாஸ் என்று பக்ரா, பக்ரா என்று கூஃபா, பக்ரா கூஃபா ரெண்டும் ஈரான், அதுக்கு பின்னால் ஷாம் சிரியா, அதுக்கு போல இஜிப்ட்ல பேசி செட்டில் ஆகிறான். அந்த கொள்கையை வளர்க்கிறான். இதற்கு பேர் தான் தபையா, இவர்களுக்கு பேர் தான் ஷிஆ. நாங்க ஷிஆ என்னது? அவங்க அப்படியே நாங்க இப்படியா, நாங்க தண்ணியை சொல்றோம், அவங்க சேர்த்து சொல்றோம், மன்னன் கட்டி ஷிஆ இதுதான். இந்த அப்துல்லா பின் சபாவின் வம்சத்தில் வந்தவர்கள் ஷிஆ. இவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? இப்பயும் நீங்க இப்ப சிரியாவில் நடக்கூடிய ஓரம் பாருங்க. நாங்க ஆதாரமாக பேசுறோம். 2-3 மணித்தியால நடக்கிறது நான் நிம்மதி அளவு சொல்ல முடியாது. ஆதாரத்துடன் பேசுகின்றேன். சிரியாவில் ஆதிக்காரவங்க போட்ட அவங்களோட கொடியில என்ன போட்டிக்கிறாங்க தெரியுமா? யுத்தத்துக்கு போன ஆணிக்காரத்துக்கு ஆயிஷா நாயகி பதுவா செய்யணும். ஆயிஷா நாயகி பதுவா செய்யணும். இலங்கையில் ஒரு சமீபத்தில் ஓடியோ செய்கிறார். கிழக்கு வாட்ஸ்அப்ல என்ன சொல்றாரு தெரியுமா? அல்லாஹ் தஆலா சூரத்துல் முனாஃபிகூனை இறக்கிக்கிறார். யாருக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கு. நம்புறீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் எல்லாரும் பார்த்துகிறார்கள். தர்மத்துக்குரிய கமான்களே, நுசைரியாக கூடிய ஒரு ஷியா பிரிவு, இவர்கள் யமனில் உள்ளவர்கள், சிரியாவில் உள்ளவர்கள். இவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா?
இப்ப நீங்க நினைப்பீங்க ஈரான் கதைய அவங்க உள்ள சீயாவை பத்தி நாங்க ஏன் பேசுவோம் என்று விளக்கிக்கோங்க. அன்னைக்கு அந்த அப்துல்லாவின் சபாவுடைய கூட்டம் இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கின்றது, இலங்கையிலும் இருக்கின்றது. எந்த அளவுக்கு இன்றைக்கு இலங்கையில ஒரு பெண் டீச்சர் கொண்டு போல பேசுற பேச்சு என்ன தெரியுமா? ஆயிஷா நாயகி என்னத்தான் இருந்தாலும் ஒரு நாள் தங்கிட்டு தானே வந்தாங்க. நமக்கு ஒரு இடத்தில் சியாவை பற்றி பேசியுடன் பேசுறீங்க அவங்க குடும்பத்தோட பின்பற்றினாங்க. கண்ணியத்துக்குரிய கணவர்களே, யாரும் சியாக்கள் அப்துல்லாவின் சபாவுடைய வம்சத்தில் வந்தவர்கள். நாங்க உலகாக்கள் அப்துல்லாவின் சபாவை பற்றி சொன்னது இப்ப சொல்றாங்க அப்துல்லாவின் சபால ஒருத்தர் இருக்கவே இல்லையா? ஹிஜ்ரி 400க்கு பின்னால இன்னொரு சபரி எழுதின கட்டு கதையா நாங்க காட்டுவோம். ஹிஜ்ரி 53ல 120 இருந்து கடைசி வரைக்கும் காட்டுவோம். 7 ஆதாரங்களை காட்டுவோம். சமீபத்தில் ஒரு சாப்பா குரூப்ல வந்து ஒரு பொது மகன் கேட்டாராம், என்ன சியா சியான்னு பேசுறீங்க ஆளுநர்கள் கேட்டாராம். அவங்களும் முஸ்லீம் தானே, அவங்க ரசூலுல்லாஹ் குடும்பத்தை விரும்புறாங்க தானே, அவங்க பிடிச்ச பிக் பாயிண்ட் இதுதான். எங்கள்கிட்ட வந்து நாங்க ரசூலுல்லாஹ் குடும்பத்தை விரும்புறோம்னா நாங்க வாழணுமா? அனைவரால விரும்புறவங்க வாழணும்னா அவங்க இன்னொரு பேர் வச்சுக்கிறாங்க சீயாட்டா குழந்தைங்க அகுல் பாய். என்னது அகுல் பாய்? ரசூலுல்லாஹ் குடும்பத்தை விரும்புற ஆட்கள் வாழணும். ஆனா கல்விக்குரிய ஆதாரத்துடன் பேசுறேன். அவங்க சொல்றாங்க நாங்க குர்ஆனை தான் பின்பற்றல. இல்ல, அவங்களுக்கு வேற குர்ஆன் இருக்கு. நம்புவீங்களா? கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் இருப்பது போன்று, யூதர்களுக்கு தோராத் இருப்பது போன்று, ஷியாக்களுக்கு அவங்களோட கிதாபுல என்ன சொல்கிறது? எந்த அளவுக்கு சொன்னால் ஷியாக்கள் அவங்களோட கிதாபுல போடுறாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் நபியின் கை மூலம் அளவு, அதாவது ஒரு மூலமும் 70 மூலம் உள்ள நீண்ட ஒரு வேதம் தான் ஜாமியா எனக்கூடிய வேதம். அது அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை வலது கையால் எழுதினார்கள். காபி எனக்கூடிய எங்களை புகாரிட லெவல்ல உள்ள அவங்கள பொருத்தத்தில் வருது. அடுத்தது நாமூஸ் எழுதினார்கள். இந்த நாமூஸ் என்ற வேதம் ஷியாக்கள் எல்லாத்துல பேரும் இருக்கின்றது. அதே போல உபைதியா அவர்கள் எழுதினார்கள் 60 அரபு வம்சத்தை பற்றி இந்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதுல 2 வகை ஏற்கனவே கேட்டது. அதுல 2 வகை அதுல இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட கண்டாதி முஸ்ஹஃபு ஃபாத்திமான்னு ஒரு குர்ஆன் இருக்குது. முஸ்ஹஃபு ஃபாத்திமா பப்ளிக்கா நாங்க சொல்றோம். அதுல எப்படி எழுதிக்கிறாங்க? எங்களிட ஃபாத்திமா என்ற ஒரு வேதம் உள்ளது. அதுக்கு கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அதில் உங்களோட குர்ஆன் உள்ள ஒரு எழுத்து கூட இல்ல. நீங்க கேட்பீங்க கெட்டி சென்றதாங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எங்களோட புகாரி மாதிரி அவங்களோட முக்கியமான ஒரு கிதாபோ அதாவது காபி, அதுல ஒரு இந்த பாடம் இந்த பாடம் என்ற மாதிரி நான் காலையிலும் பார்த்து விட்டு வருகின்றேன். அதுல ஒரு பாடம் இருக்குது. உலமாக விலக்கி போக பாபுன் ஃபீ ذிக்ரி ஸஹீஃபா வல் ஜப்ர் வல் ஜாரியா வ முஸ்ஹஃபு ஃபாத்திமா. இது என்ன பாடம் தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொன்ன ஸஹீஃபா, ஜப்ர், ஜாரியா, ஃபாத்திமாவின் குர்ஆன் இதை பற்றி சொல்லக்கூடிய பாடம். அதில் கண்காணி ஈரான்ல 1946 காலப்பகுதியில் ஒரு ஷியா ஆலிம் பயான் பண்ணுகின்றார். கம்ப்ளீட் வீடியோ வச்சுட்டு பேசுறேன். எப்படி தெரியுமா சொல்கின்றார்? மக்களே, நீங்க பாத்திமாவை நாயகிற அந்தஸ்தை விலகிக்கோங்க. மன்னிப்பவர்களை சொல்லுறதுக்கு அவர் சொல்றார், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பைனத்தில் சொல்லியிருக்கின்றார். மரியம் என்று தாராளமா சொல்லியிருக்கிறார். ஆனா பாத்திமாவை பற்றி பைனத்தில் சொல்லியிருக்கிறார். பேர சொல்லில்ல. ஏன் தெரியுமா? நவுது பில்லாஹ் சும்ம நவுது பில்லாஹ் சும்ம நவுது பில்லாஹ். அவர் சொல்லுகின்றார் வீடியோ, அவர்கள் அல்லாஹ்வின் மனைவி. இதுதான் ஷியா. விலகி போகும். இந்த 2 மாசத்துக்கு முன்னால ஒரு பெண் பத்வா கேட்கின்றார். தவறை தீர்மானம் முடிப்பது கூடுமா கூடாதா? அவரை ஒத்துக்கிறார் கூடும். அது போல இவர் கேட்கிறார் தவறை தீர்மானம் என்ன துச்சத்தை செய்யறத மறுவாதை செய்யற அவ்வளவுதான். தவறை தீர்மானம் இத நான் வந்து எங்க கணவனுக்கு தெரியாம செய்யணுமா? இந்த முக்தி பத்வா கொடுக்கிறாரு. கணவனுக்கு
கண்ணியத்துக்குரியவர் ஒரு அசிங்கமான காரியத்துக்கு மேல நின்று சொல்ல முடியாது. இவர்கள் ஷியாக்கள் சிறியான முஸ்லீம்களை கொண்டாங்களே, எதிர்த்து கொண்டாங்க, என்ன சொல்லி கொண்டாங்க? ஷியா இல்லதான் கொண்டாங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன ஆயத்துக்களை வைத்து பாருங்கள். பெரிய தலப்பா, பெரிய ஜுப்பா, பெரிய ஜாதியோட உலகத்துல பெரிய யாரு தெரியுமா? சிறியான பச்சை பச்சை முஸ்லீம்களை சொல்றது அவன் தான். இப்ப இவரை தாக்கத்து என்ன? ஸ்ரீலங்காவை இதை செய்யணும். இதற்காக சில உலமாக்கள் எங்களை உற்பத்தி கெட்டு போவது பிச்சை பேசுகிறார். இலட்சம் வந்தாலும் மினிஸ்டர்மார் என்ன செய்யறது? சகரம் வாங்கி தரவா, கொமர் வாங்கி தரவா, 5000 தள்ளி தரவா, சோட்டு பார்த்து தரவா. இதே இன்னைக்கு இலங்கையில அங்கங்க ஏஜென்ட் மாதிரி வச்சுட்டு சகரம் வாங்கி கொடுத்தது, சோட்டு பார்த்து வாங்கி கொடுத்தது, காப்பரம் கொடுத்தது, பஞ்சு கட்டி கொடுத்தது, டைலர் கட்டி கொடுத்தது. இதனால என்ன நடக்குது? எங்களுடைய முஸ்லீம்கள் இன்றைக்கு ஷியாக்களில் சில ஆளுங்களும் கூட ஒரு ஆளுமை சந்தித்து விட்டு பேசுகின்றேன். 14 வருஷம் மதரசால உட்கார இருந்தவர் இன்றைக்கு 22,000 சம்பளத்துக்கு ஷியாவை கண்ணியத்துக்குரிய பாப்பா மகனை கத்தாருக்கு அனுப்பினதுக்கு, துபாய்க்கு அனுப்பினதுக்கு எல்லாம் இன்றைக்கு கொள்கை மாறி பிள்ளைக்கு ஸ்கூல் அனுப்பினதை கொள்க, யூனிவர்சிட்டி போனதை கொள்க, படித்த பிள்ளைக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து என்ன செய்யப்படுகிறது? ஷியாக்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இவங்களை இப்ப லாஸ்டாக என்ன தெரியுமா? அவங்களுடைய ஷியாக்களை சார்ந்தவர்கள் எங்களுடைய முஸ்லீம் பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கிறது. எனவே கல்யாணத்தை பேசும்போது கொஞ்சம் தேடி பாருங்க. முன்னைக்கு நான் எல்லாத்தையும் பார்ப்போமே, இதையும் கொஞ்சம் தேடி பாருங்க. ஆனா மிச்சர் கஷ்டம். இதுக்கு கேட்டா சத்தையாடுவாங்க. இவர்கள் தான் முனாஃபிகீன்கள். அந்த உமர் ரலியல்லாஹு ஆரம்பித்து அலி வரைக்கும் அது மட்டும் இல்லவாய் உலகத்துல அவரோட எந்த நல்ல குணமோ கெட்ட குணமோ பிரச்சனை இல்ல. யார் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக போராடினாலோ அந்த சதாம் ஹுசேனை காட்டி கொடுத்தது யாரு? ஷியா. முஸ்தப் ஜர்காவியை காட்டி கொடுத்தது யாரு? ஷியா. கொலை செய்யப்பட்டார். அந்த கொலைக்குடைய பைலட் யாரு? ஷியா. எங்கெல்லாம் முஸ்லிம் தலைவர்கள் பெரியவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்களோ அங்க எல்லாம் இருப்பான் ஷியா. சிலோன்ல எவ்வளவு பிரச்சனை வாசிதானே கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த அதிகமான சகோதரர்கள் கொரோனா தோண்டி கொண்டு போறாங்க. அப்ப இவருக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? நாங்க சொல்லுவோம் ஷியா. தெரியுமா? அவங்களோட பத்திரிகைகள்ல, அவங்களோட சிங்கள மொழி நாளிதழ்கள்ல எப்படி தெரியுமா வரைவாங்க? இஸ்லாத்துக்கு ஏற்றவங்க உலகத்துல நல்ல முஸ்லீம் பார்க்கணும் என்றால் ஷியாவை பாருங்க. விளங்குதா? எங்க போட்ட சோர் எங்க குலைக்கிறது. இதுதான் கண்ணியத்துக்குரிய கணவன்களே, ஒரு பெரிய ஒரு மிஷன் எந்த அளவுக்கு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய 70க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் கூட இஷ்யூ பண்ணிட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே தெளிவு பெறுவோம். நீங்க நினைக்கிறாங்க உணவாக சும்மா விளக்கம் இல்லாம கத்துறேன்னு சொல்லி விலகித்தான் சொல்றாங்க. அதுதான் கண்ணியத்துக்குரிய கணவன்களே, இது பெரிய சப்ஜெக்ட். நாங்க தெளிவா சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனா நேரம் கூட கொடுக்காது. இது பொதுவா இருந்ததால கண்ணியத்துக்குரிய கணவன்களே, தெளிவு பெறுவோம், தெளிவு பெறுவோம். எங்கட அக்கீதான உறுதியாக எங்களோட கொள்கையில உறுதியா இருக்கும். அல்லாஹ் எதையும் மன்னிப்பார். இந்த நிப்பாக்கம் மன்னிக்க மாட்டார். அந்த உபயோக தமிழுக்கு சொன்னது போல எனவே சௌபா செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். நாங்கள் எங்களோட தீன்ல வாழ்வோம். அல்லாஹ் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தருவாராக.